ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து அவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக இந்த புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் அந்த நாள் முழுவதுமாய் தந்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி, எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையை துவங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார் என்று சொன்னால், நம்மை இந்த நாள் முழுவதும் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உங்களையும் என்னையும் கொண்டு சேர்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆம், நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி நாம் அதே சங்கீதத்தில் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட நீங்கள் இந்த நாளை துவங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் எதற்கும் குறைவில்லாதபடி இந்த நாளை நீங்கள் தொடர்ந்து நடந்து செல்ல முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆகினால் தானே சங்கீதக்காரனாகிய தாவீது இதை அறிந்தபடியினாலே அவர் சொல்லுகின்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. இன்றைக்கும் கூட அநேக குறைபாடுகளினாலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்றாயா? கர்த்தர் உன்னுடைய தெய்வமாக இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பராக இருப்பார் என்று சொன்னால், உன்னுடைய இந்த நாளின் பிரயாணத்தில் அவர் உனக்கு போதுமானவராய், உன்னுடைய குறைச்சல்கள் எல்லாவற்றிலும் அவர் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். நிறைவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருப்பார் என்று சொன்னால் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. உங்களுடைய உள்ளம் கலங்க வேண்டிய அவசியமல்ல. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றபடியினாலே அவர் எல்லாவற்றிலும் உங்களுடைய கலக்கங்கள், உங்களுடைய துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் தாமே எல்லாவற்றையும் எடுத்து போகின்ற தேவனாக, உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதோடு கூட அவர்தாமே உங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளை துவங்கி இருக்கின்ற நீங்கள் தானே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அவர் இந்த நாள் முழுவதுமாக உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து அவர் வழி நடத்துவாராக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.